இன்டர்வியூல இருந்து சீன்ஸ் எல்லாம் அப்படியே வருமா டைரக்டர்கிட்ட கேட்டேன்னு சொல்லிட்டே இருந்தீங்க. அப்படியே வரும். அந்த மாதிரி வர அலோவ் பண்ற ஹீரோஸ் சிலர் இங்க இருக்கிறாங்க. ஏன்னா நாங்க எல்லாம் கமல் சார் படங்களும் பார்க்க வரணும். ஸோ நீங்க தைரியமா கான்ஃபிடண்டா பார்க்கலாம். தேங்க்ஸ். அமரன் படத்தோட 100வது நாள் வெற்றி விழா நிகழ்ச்சி பிப்ரவரி 14ஆம் தேதி சென்னையில நடந்த நிலையில விழாவில் சிவகார்த்திகேயன் பேசின கருத்து தான் பலருமே கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. கமல்ஹாசனோட ராஜ்கமல் நிறுவனம் தயாரிப்பிலையும் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்துல சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி நடிச்சிருந்த அமரன் திரைப்படம் 350 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சு சாதனை படைச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். கடந்த வருஷம் வெளியான படங்கள்லயே விஜய் நடிப்புல வெளியான கோட் படத்துக்கு அப்புறமா அதிக வசூலை ஈட்டிய படம்னா அது அமரன் படமா இருக்கும். கமல்ஹாசனுக்கு அவரோட விக்ரம் படத்தோட வெற்றியை தொடர்ந்து அமரன் படம் தான் மிகப்பெரிய வெற்றியா அமைஞ்சிருக்கு. அவரோட நடிப்புல வெளியான இந்தியன் 2 படத்துக்கு இப்படி ஒரு விழாவை அவரால் கொண்டாட முடியாத நிலையில தான் இருக்கு. இந்தியன் 3 படமும் வெளியாகுமா அப்படிங்கிறது சந்தேகமா தான் இருந்துட்டு வருது. அடுத்ததா தக்லை படம் தான் இந்த வருஷம் பந்தயம் அடிக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில மேடையில சிவகார்த்திகேயன் அவர்கள் உணர்வு பூர்வமா பேசியிருக்காங்க. அதாவது கமல்ஹாசனோட ராஜ்கமல் நிறுவனம் மட்டும்தான் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 6 மாசம் முன்னாடியே முழு சம்பளத்தையும் கொடுத்தாங்க. மேலும் பல சினிமா தயாரிப்பு நிறுவனம் சரியா சம்பளம் கொடுக்கறது இல்லை அப்படின்னும் படம் ரிலீஸ் ஆகும் போதே பாதி சம்பளத்தை புடுங்கிடுறாங்க அப்படின்னு சிவகார்த்திகேயன் சார் பேசியிருக்காரு. இதனால நெட்டிசன்கள் பலருமே சிவகார்த்திகேயன் நடிப்புல இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி தோல்வி அடைஞ்ச அயலான், பிரின்சஸ் போன்ற படங்களுக்கு சரியா சம்பளம் கொடுக்கலையா அப்படின்னு பஞ்சாயத்தை கிளப்பி வந்துட்டு இருக்காங்க. மேலும் சிவகார்த்திகேயன் ஏஆர் முருகதாஸோட இயக்கத்துல ஒரு படத்திலையும் சுதா கொங்காரா இயக்கத்துல பராசக்தி அப்படிங்கிற படத்திலையும் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.